பிக் பாஸ் சீசன் 8ல இருந்து எலிமினேட் ஆகி வெளியே வந்த நம்ம தர்சிகா அவர்கள் முதல் தடவை என்ட்ரி கொடுக்கும்போது அவங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, லைவ்ல வந்து கேள்வியா கேட்கப்பட்டுச்சு. அதில் அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் பிக் பாஸ்ல நான் கொஞ்சம் நல்லா விளாண்டுருந்தா நான் கொஞ்சம் நாளைக்கு இருந்திருக்கலாம், டாப் 3 கூட வந்திருக்கலாம். ஸோ அப்பேற்பட்ட ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. எல்லாருமே சொல்றது நீங்க டாப் 3 இல்லைனா டாப் 5 வர வேண்டிய ஆளு, இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிறப்பல சொன்னாங்க. ஸோ அவங்க அது வந்து அந்த விசாலோட அந்த லவ் அந்த கான்செப்ட்ல இறங்கினதுனால தான் ஓரளவுக்கு அவங்க வந்து செட்பேக் ஆனதா அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. அதை தான் வந்து நிறைய பேர் எடுத்து வச்சிருப்பாங்க போல. ஸோ ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் யார் அப்படின்னு கேட்டதுக்கு தீபக் அண்ட் முத்து இவங்க 2 பேரும் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சாக்லின் அவர்கள் கேம் வந்து ரொம்ப போல்டா ரொம்ப 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 தைரியமா வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாக்லின் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று சவுண்டை பத்தி கேள்வி கேட்கும்போது சவுண்டு தான் அப்படிங்கிறப்பல வந்து முடிச்சிட்டாங்க. இந்த டாப் 5க்குள்ள இப்ப இருக்கிற உள்ளுக்கு உள்ள பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ல யார் வருவாங்க அப்படின்னு கேட்டதுக்கு முதல்ல தீபக், அதுக்கப்புறம் மஞ்சரி, முத்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாக்லின் சொல்லியிருக்காங்க. மேலும் ஒரு 3 பேரை சேர்க்கணும் அப்படின்னா விஜய் விஷால், பவித்ரா, ஜெப்ரி இவங்களை சொல்லலாம் அப்படிங்கிறப்பல சொல்லியிருக்காங்க நம்ம தர்சிகா அவர்கள். இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா இவங்க பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே இருந்திருந்தா டைட்டில் வின் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லாட்டி கூட டாப் 3 வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஃபீல் பண்ணியிருக்காங்க போல. ஏன்னா விஜய் விஷாலோட சேர்ந்து அந்த லவ் ட்ராக் அப்படின்னு சொல்லி கொண்டு போனது வந்து சுத்தமா எடுபடல. வெளியில வந்து கிளிக்கும் போது அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை, ஒரு மாதிரி கிரஸ் அப்படிங்கிறப்பல தான் சொல்லி முடிச்சிட்டாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ல எலிமினேட் ஆகி போனதில் யார் போகாம கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம் அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு சுனிதா அவர்கள் வந்து பிக் பாஸ்ல இருந்து எலிமினேட் ஆகி போகாம இருந்திருக்கலாம். அவங்க இருந்திருந்தாங்க அப்படின்னா அடுத்தடுத்த டாஸ்க்ல வந்து செம்மையா விளாண்டுருப்பாங்க, பார்க்க நல்லா இருந்திருக்கும். பட் வந்து அவங்க எலிமினேட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏமாற்றம் அளிக்குது அப்படிங்கிறப்பல சொல்லியிருக்காங்க. டைட்டில் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டதுக்கு யாரையுமே யாரை சொல்றது குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தீபக் அண்ட் முத்து இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வாங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் முத்து வந்து ரொம்பவே கேம் வந்து பேசி நல்லா விளையாடுறாரு அப்படிங்கிறப்பல சொல்லிட்டு பிக் பாஸுக்காகவே தயாரிக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிறப்பல வந்து முத்துவ சொல்லியிருக்காங்க. ஸோ பிக் பாஸ்க்காக அவர் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இந்த சீசன் 8 பொறுத்தவரையிலும் அப்படிங்கிறப்பல முத்து மேல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பாசிட்டிவான ரிவ்யூ தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சீசனோட டைட்டில் வின்னரா முத்து அவர்கள் தான் இருக்கணும். ஆனால் சத்யாவும் சரி, இப்போ தர்சிகாவும் வந்து சரி, தீபக் அவர்கள் தான் நல்லா கேம் பிளே பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாப்புல பேசிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம் டைட்டில் யார் கைக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு.